அன்னைக்கு சரியா ஏப்ரல் 29, 2008 18 வருஷத்துக்கு முன்னாடி திருமதி வாங் தன்னுடைய மூத்த மகளை அழைச்சிக்கிட்டு ஒரு சோகமான முகத்தோட ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுப்பதற்காக ஹாங்காங் நாட்டோடைய நியூ டெரிட்டரிஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ அங்க இருந்த சில போலீஸ் ஆபீசர் ரொம்ப பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல இந்த ரெண்டு பெண்மணிகளும் அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்ததுமே என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது திருமதி வாங் அவர்கள் 3 நாட்களா என்னுடைய 16 வயது மகளான வாங் ஜியா மேய காணோம். நாங்கள் ஏப்ரல் 26 நைட்டு எல்லாரும் ஒன்றா பேசிட்டு அவங்க பெட்ரூமுக்கு தூங்க போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஜியா வீட்டில் இல்லை. ஆரம்பத்தில் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய வீட்டில் தான் போய் தங்கியிருப்பா அப்படின்னு நினச்சி நாங்கள் அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஆனால் இரவு நெருங்கினதுக்கு பிறகு அவளுக்கு கால் பண்ணும்போது அவளுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. எங்கே போனானே தெரியல. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கேட்டாலும் யாரும் இங்கே வரலன்னு சொன்னாங்க. நாங்களும் பதறி அடித்தபடி எங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்லாம் போய் தேடி பார்த்தோம். ஆனால் எங்கேயுமே இந்த ஜியாவை கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கு முன்னாடி அவள் எங்கேயுமே காணாமல் போனதே கிடையாது. எங்கே போனாலும் எங்ககிட்ட முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணுவா, அப்படி இல்லைன்னா போனதுக்கு அப்புறமாவது இன்ஃபார்ம் பண்ணுவா. ஆனால் இந்த முறை அவள் எங்களையும் காண்டாக்ட் பண்ணல, எங்களாலையும் அவளை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சோகமான முகத்தோட அந்த படபடப்போட அந்த தாயார் தன்னுடைய மகளை காணும் அப்படின்னு அங்க இருந்த ஆபீசர் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க முடிச்ச கையோட இந்த ஜியாவுடைய அக்காவான ஆபிங் அப்படின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் ஏப்ரல் 26 நாங்க எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அன்னைக்கு எந்த பிரச்சனையுமே எங்களுக்குள்ள இல்ல. அவரவர் ரூமுக்கு நாங்க தூங்க போயிட்டோம். ஆனா அடுத்த நாள் பார்க்கும்போது தான் என்னுடைய தங்கையை காணோம். அவளுக்கு இதுக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்ட் இருந்தா. சில நேரங்கள்ல அவனுடைய வீட்டில் தங்குறது அவளுடைய வழக்கமாகவும் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவன் கூட பிரேக்கப் ஆயிட்டதுனால சில நேரங்கள்ல அவள் வீட்டுக்கு வருவா, அப்படி இல்லைன்னா சில நேரங்கள்ல அவளுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய வீட்லயே தங்கிருவா. ஆனா எங்க தங்கினாலும் எங்க போனாலும் கரெக்டா வீட்டுக்கு ஒரு நாளைக்குள்ள வந்துருவா. ஆனா இந்த முறை 3 நாள் ஆகியும் காணாததுனால எங்களுக்கு ஏதோ இதுல சந்தேகம் இருக்கு அப்படின்னு அந்த அக்காவும் இதே ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. உடனடியாக ஹாங்காங் போலீஸ் ஆஃபீஸரும் இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுடைய அங்க அடையாளங்கள், அவங்களுடைய ஹைட் என்ன, அவங்களுடைய ஹேர் கலர் என்ன, அவங்களுடைய கண்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய தழும்புகள் என்ன அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக விசாரணை பண்ணிட்டு அன்னைக்கு அந்த அம்மாவையும் அக்காவையும் அந்த ஸ்டேஷனில் இருந்து அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஹாங்காங் போலீஸுக்கு இந்த கேஸ் ஒரு பெரிய தலைவலியும் உலகம் முழுக்க பேசப்பட போகிற ஒரு கொடூரமான சம்பவத்துக்கான ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது அப்போ போலீஸுக்கு தெரியல. அன்னைக்கு ஹாங்காங் போலீஸால இந்த கேஸை சால்வ் பண்ண முடிஞ்சுதா இல்லையா? அந்த 16 வயது இருந்த ஜியா எங்க தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க? அவங்களுடைய வீட்டில் இருந்து யாராவது கடத்திருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்களே வேற யாரு கூடயாவது ஓடி போயிருப்பாங்களா? இந்த கேஸில் ஜியாவுக்கு என்னதான் நடந்துச்சு? 18 வருஷத்துக்கு முன்னாடி ஹாங்காங் நாட்டையே புரட்டி போட்ட, இல்லை இந்த உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான திகில் நிறைந்த சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். ஜியாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்க. அப்பதான் உண்மையாகவே கிரைம் ஜானர் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு நம்முடைய வீடியோஸ் நம்முடைய சேனல் போய் ரெக்கமெண்ட்ல போய் சேரும். அது எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ எனக்காக அதை மட்டும் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, புதுசாக இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இந்த வாங் ஃபேமிலியோடைய பூர்வீகம் சைனாவில் ஹுனான் என்ற மாகாணத்தில் உள்ள சென்சோ அப்படின்ற பகுதியில் தான் இந்த வாங் ஃபேமிலி பிறந்திருக்காங்க. இந்த ஜியாவுக்கு 3 வயது இருக்கிற நேரத்திலேயே அவங்களுடைய அம்மாவான திருமதி வாங் அவர்களுக்கு அவங்களுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால 2 பேரும் பிரிஞ்சு தன்னந்தனியாக வாழ ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் மதரா தன்னுடைய 2 மகள்களையும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்கள பார்த்து கொள்ளவும் செஞ்சாங்க. ஆனால் நாட்கள் நகர நகர அவங்களால இதை ஹேண்டில் பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 50 வயது இருந்த ஹாங்காங்கை சேர்ந்த ஒருத்தனுடைய பழக்கமும் கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ இதனால் இயர் 2000 வாக்கில் அவங்க 2வது திருமணமும் அந்த
ஹாங்காங் நாட்டை சேர்ந்தவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த முறை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தன்னுடைய 2 குழந்தைகளையும் அம்மாவுடைய வீட்டில், அதாவது ஜியாவுடைய பாட்டி வீட்டில் ஜியாவையும் அவங்க அக்காவையும் விட்டுட்டு அவங்க அம்மா ஹாங்காங்குக்கு அந்த 2வது கணவர் கூட போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்காவை ஒரு சில நாட்கள் கழித்து ஹாங்காங்குக்கு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ ஜியாவுக்கு நாம எப்போ அங்கே போக போறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் நீண்ட நாட்களாக காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஹாங்காங்குக்கு போனால் நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறும், ஒரு ஆடம்பரமான லைஃப் ஸ்டைலை வாழலாம், லக்ஸரியாவும் ட்ரெண்டிங்காகவும் நம்ம வாழலாம் அப்படின்னு அந்த நாளை எதிர்பார்த்து இந்த ஜியா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலி அவங்களுக்கு ஒரு 13 வயசு இருக்கிற நேரத்தில் சரியா 2005 ஒன் வே பெர்மிட்ல, அதாவது ரிட்டன் அவங்க சைனாவுக்கு வந்து குடியேற முடியாது, ஒன்ஸ் அவங்க ஹாங்காங் போயிட்டாங்கன்னா ஹாங்காங்லே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர் டாக்குமெண்டோட 2015 13 வயது நேர்ந்த ஜியா தன்னுடைய அம்மா கூட தங்குறதுக்காக ஹாங்காங்க்கு போயிருக்காங்க. பட் அங்க போன இந்த ஜியாவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஜியாவுடைய அந்த வளர்ப்பு தந்தை சரியான ஒரு சோம்பேறி. அவர் பெருசா எந்த அளவுக்கு சம்பாதிக்கல, அதே சமயம் ஒரு சின்ன வீட்டில் தான் அவங்க அம்மாவை கஷ்டப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பட் நம்ம நல்லா வாழலாம் அப்படின்னு இந்த ஊருக்கு வந்த அந்த பொண்ணுக்கு அந்த குடும்பத்தோடைய வறுமை ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. ஸோ இதனால வேற வழி இல்லாம தன்னுடைய அக்கா படிக்கிற அதே ஹைஸ்கூல்ல போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஹைஸ்கூல்லையுமே அந்த பொண்ணு பர்பிள் அவார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல்ல ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ல நல்லா படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற அவார்டை இவங்க வாங்கி படிப்பிலுமே ஒரு கெட்டிக்காரியாகவும் வளம் வர ஆரம்பிச்சாங்க. பட் அந்த பொண்ணுக்கு ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நல்ல பாண்டிங் இல்லை, டீச்சர்ஸ் கூடயும் நல்ல பாண்டிங் இல்லை, வீட்டுக்கு வந்தா இந்த வளர்ப்பு தந்தையோடைய பிரச்சனையினால ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டிங்கும் இல்லை. ஸோ இதனால இந்த பொண்ணு பயங்கரமாக மென்டல் ரீதியாக அந்த டீனேஜ் பருவத்தில் கஷ்டப்படவும் செஞ்சான். பட் இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இந்த கட்டத்தில் தன்னுடைய அம்மாவுக்கும் அந்த வளர்ப்பு தந்தைக்கும் இடையே சண்டைகள் ஏற்படுது. இதனால 2 பேருமே பிரிஞ்சு இந்த ஜியாவும் ஜியாவுடைய அக்கா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பெண்களும் தன்னந்தனியாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வசிக்க ஆரம்பிச்சாங்க. பட் என்னதான் இவங்க வாடகைக்கு வந்துட்டாலும் அந்த வறுமை அவங்கள விடாமல் தொடர்த்திக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இதனால 3 பேருமே அவங்களுக்கு கிடைக்கிற வேலைகளை சின்ன சின்னதாக பார்த்துக்கிட்டே வந்தாங்க. என்னதான் இந்த பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லாம் போனாலுமே பார்ட் டைமாக சில வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த பொண்ணு ஆரம்பத்தில் மாடலிங்க்கெலாம் ட்ரை பண்ணி இருந்திருக்கா. பட் அவளுடைய ஃபேஸும் அவளுடைய ஸ்ட்ரக்சரும் அந்த மாடலிங்க்கு ஏற்ற மாதிரி இல்லாததுனால அது அவளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்ததுனால வேற வழி இல்லாமல் ஆல்ரெடி மாடலாக இருக்கிற ஆளுக்கிட்ட அசிஸ்டண்டா போய் சேர்ந்திருக்காங்க. பட் அந்த நேரத்தில் அவங்களுக்கு சில சம்பளங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு அந்த வேலையுமே விட்டதுக்கு பிறகு அக்காவும் இந்த ஜியாவும் சேர்ந்து ஃபேஷன் டிசைனிங் மேலேயும் மேக் ஓவர் மேலேயும் ரொம்ப ஈடுபாடு இருந்ததுனால அது சம்பந்தமான கோர்சஸை இந்த 2 பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிளாஸ் கிட்ட அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுடைய வறுமை ரொம்ப வாட்டி விதைக்கவும் செஞ்சிச்சு. பட் இந்த நேரத்தில் தான் இந்த ஜியா ஒரு தவறான முடிவை எடுக்க ஆரம்பிச்சா. அது என்னன்னா, நான் இதுக்கு மேலே படிக்கல, நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், நான் சம்பாதிக்க போகிறேன், எனக்கு பெருசாக படிக்கிறதுலேயே நாட்டம் இல்லை அப்படின்னு தான் 10th கிரேடு படிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த படிப்பையுமே ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கா. பட் இந்த முடிவு தான் அவருடைய லைஃபையே புரட்டி போட போகுதுங்கிறது அன்னைக்கு அந்த அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தெரியாது. பட் அவளுடைய அந்த முடிவுக்கு அம்மாவும் அக்காவும் உடன்படவே இல்லை. கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. பட் அது எல்லாத்தையுமே மீறி தன்னுடைய பிடிவாதத்தினால அந்த படிப்பையுமே அவள் ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறைக்கு அவள் நகர்த்தப்பட்டான்னு கூட சொல்லலாம். தினம் தினம் மதுபான விடுதிகளுக்கு போறது, இரவு விடுதிகளுக்கு போறது, பிளஸ் பல ஆண்களை மீட் பண்றது, பல பேர் கூட சகவாசம் வச்சுக்கிறது அப்படின்னு தன்னுடைய கம்ப்ளீட்டான ட்ராக்கை மொத்தமா மாற்றவும் செஞ்சிருக்கா. இந்த நேரத்துல தான் அவன் மர்மமான முறையில ஏப்ரல் 26, 2008 அன்னைக்கு தன்னுடைய வீட்டில் இருந்தே காணாம போயிருந்திருக்கா. போலீஸ் அதிகாரிகள் இந்த கேஸை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பிச்சதும் உடனடியாக அந்த பொண்ணு எந்த ஏரியாவில் தங்கியிருந்தாங்களோ அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அவங்களுடைய வீட்டை சோதனை பண்ணலாம் அப்படின்னு கிளம்பி இருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அவங்க தங்கியிருந்த அந்த குடியிருப்பு பகுதியை பார்க்கும்போது ஹாங்காங் கவர்மெண்டால் யாரெல்லாம் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த வீட்டில் தான் இந்த வாங் ஃபேமிலி தங்கியிருந்திருக்காங்க. அங்கே அந்த பொண்ணு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரை செக் பண்ணியும் பார்க்குறாங்க. அப்படி அவங்க கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்த்ததில் முக்கியமாக அந்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரிலாம் செக் பண்ணி பார்த்ததில் தான் அந்த பொண்ணு பண்ண அத்தனை தில்லுமுள்ளுகளும் இந்த போலீஸுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம ஊரில் எப்படி வாட்ஸ்அப் டெலிகிராம்லாம் இருக்கோ அதே மாதிரி அந்த ஊரில் அந்த நேரத்தில் ICQ அப்படின்ற ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஞ்சர் ஒன்று இருந்திருக்கு. மெசேஜ் பண்ணுற ஆப் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த ஆப் மூலிமா நிறைய பேரை இவ கான்டாக்ட் பண்ணியிருக்கா. குறிப்பாக சொல்லணும்னா அவள் ஒரு போஸ்ட் மாதிரி ஒன்று போட்டு, அதாவது ஒரு செக்ஸியான போஸையும் ஒரு தூண்டி விடுற மாதிரியான போஸையும் போட்டு, எனக்கு இவ்வளோ ப்ரைஸு, உங்களுக்கு சர்வீஸ் வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற
அப்படின்ற மாதிரி தன்னுடைய லொகேஷன், தன்னுடைய கான்டாக்ட் நம்பர் ப்ளஸ் பிரைஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே போஸ்ட் மாதிரி போட்டுக்கிட்டு வந்திருக்கா. பட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஆட்கள் கூடயும் பாலியல் ரீதியான தொடர்புலையும் ஈடுபட்டு அந்த சர்வீஸுக்கு உண்டான காசையுமே வசூல் பண்றா. ஆக மொத்தம் இவ வீட்டுக்கே தெரியாம ஒரு விபச்சார தொழில ஈடுபட்டுக்கிட்டு வந்திருக்கா. அந்த விபச்சார தொழில சம்பந்தப்பட்ட யாரோ ஒரு கஸ்டமர் தான் இவளை ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ் முதற்கட்டமா சந்தேகப்படவும் செஞ்சாங்க. குறிப்பா அவ யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி கான்டாக்ட் பண்ணா, அவளுடைய கிளைண்ட்லாம் யாரெல்லாம் இவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தா, இவ காணாம போன நேரத்தில் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லா லிஸ்ட்டையுமே எடுத்து ஒன்றா செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போதான் போலீஸ் எதிர்பார்க்காத ஒரு லீடு ஒன்று இந்த வழக்கில் கிடைக்க ஆரம்பிச்சது. பொதுவாக ஸ்ட்ரேஞ்சர்னாலே பயம்தான். ஆனால் இந்த பொண்ணு அந்த ஸ்ட்ரேஞ்சரையும் நம்பி அவங்க கூட அந்த பெட்டையுமே ஷேர் பண்ணி இவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் அந்த 16 வயசில் ஈடுபட்டிருக்கானா எந்த அளவுக்கு ஒரு தைரியம் அவளுக்கு வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே சமயம் தன்னுடைய மகள் இப்படி தான் காசு சம்பாதிக்கிறா அப்படிங்கிறத கேட்டதுமே அந்த அம்மாவுக்கும் அவளுடைய அக்காவுக்கும் எந்த மாதிரி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. முக்கியமாக அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் கொஞ்ச நாட்களாகவே என்னுடைய தங்கச்சி வந்து சரியில்லை தான், அவளுடைய முகம் ரொம்ப வாடி போயிருந்துச்சு, அவள் கொஞ்ச நாளாகவே என்கிட்ட சரியாக பேசுகிறதும் கிடையாது, அவள் அந்த ஐசிக்கு மெசேஞ்சரில் யாருக்கும் மெசேஜ் பண்ணுறா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும். குறிப்பாக அவளுக்கு கொஞ்ச நாட்களாகவே ஒரு 20 இருந்து 50 வயசு இருக்கக்கூடிய ஆட்கள் கூட அவள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா. நானும் இதை பற்றி அவகிட்ட கேட்டேன். ஆனால் அவள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொன்னான். ஆனால் இந்த மாதிரி தொழிலில் அவள் ஈடுபட்டிருப்பா அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அந்த அக்காவும் வேதனையோட போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. சரியா இந்த மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஃபைல் ஆகி 3வது நாள் மே 2ஆம் தேதி 2008 போலீஸ் ஸ்டேஷன்ல பரபரப்பா இந்த கேஸுக்காக கிடைச்ச அந்த ப்ரௌசிங் ஹிஸ்டரிலாம் செக் பண்ணிக்கிட்டு வந்த நேரத்துல ஆபாங் அப்படின்ற ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைந்து இந்த காணாம போன ஜியாவை பத்தின சில விஷயங்களை தெரிவிக்க ஆரம்பிச்சாரு. அது என்னன்னா, சார் நானும் இந்த ஜியாவுடைய கஸ்டமர் தான், நான் அடிக்கடி அவளை மீட் பண்ணுவேன், அதே சமயம் நாங்கள் 2 பேரும் ரூம்லாம் போடுவோம், அப்படி நாங்கள் ரூம் போட்டு தங்கியிருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் உருவானுச்சு. இதனால அவள் வீட்டுக்கு போயிருந்தாலும் கூட எனக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணுவா, நானும் அவளுக்கு மெசேஜ் பண்ணுவேன். அப்படிதான் அவ காணாம போறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஏப்ரல் 20ஆம் தேதி வாகல நானும் அவளும் ஒரு இடத்துல ஒரு ரூம் போட்டோம். என்ன ஒரு ரயில்வே ஸ்டேஷனுடைய சப்வே கிட்ட வர சொன்னா, அந்த சுரங்கப்பாதையில நாங்க மீட் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஒரு லாட்ஜில் ரூம் போட்டோம். அந்த நேரத்துல அவ ரொம்ப டயர்டா இருந்தா. நானும் அந்த நேரத்துல எதுவுமே அவ கூட பிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்கல. அந்த நேரத்துல அவ பிளாக் அவுட்ஃபிட்லயும் கையில ஒரு மஞ்சள் கலர் பேக்கையும் வச்சிருந்தா. ஒரு சோகமான முகத்தோடையே தான் அவ லாட்ஜுக்குள்ளேயுமே நுழைஞ்சா. பட் அந்த முகம் எனக்கு அவ கூட பிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்க வேண்டாம்னு சொன்னுச்சு. இதனால அவ பெட்டில் படுத்ததுக்கு பிறகும் கூட அவகிட்ட பேசிக்கிட்டு தான் நான் இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் அப்படியே தூங்கிட்டோம். மறுநாள் காலையில் ஒரு 7 மணி வாக்கில் எழுந்தோம். அதுக்கப்புறம் உன்னை நான் அப்புறமா கான்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் எப்போதுமே $1500 தான், அந்த ஊர் காசுப்படி ஹாங்காங் டாலரா $1500 தான் அந்த நேரத்தில் கொடுப்பேன். ரொம்ப சோகமாக இருக்கா, ஏதோ கஷ்டம் இருக்கு போல அப்படின்னு நினச்சி எக்ஸ்ட்ரா 500 சேர்த்து $2000 கொடுத்து அவளை அனுப்பிட்டேன். அதன் பிறகு கொஞ்சம் நாட்கள் கழித்து நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு அவகிட்டே சொன்னேன். அப்போ அவ சரின்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவளை கான்டாக்ட் பண்ணி பார்த்தா அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, மொபைலும் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஆனா டிவியில ஒரு நாள் அவ காணாம போயிட்டா அப்படின்ற செய்தியை கேட்டதும் எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு அப்படின்னு போலீஸ் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாண்டடாவே இந்த ஆபாங் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருந்திருக்காரு. இவர் தான் கடைசியாக இந்த ஜியா கிட்ட போன கஸ்டமருங்கிறதுனால ஒருவேளை இவன் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படவும் செஞ்சாங்க. ஆனால் இவன் போன டேட்டு பார்த்தா ஏப்ரல் 20ஆம் தேதி, அந்த பொண்ணு காணாமல் போனது ஏப்ரல் 27ஆம் தேதி. அதாவது ஏப்ரல் 26 வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. 27ஆம் தேதி காலையில் தான் காணாமல் போயிருப்பாங்க. ஸோ அதனால் ஏப்ரல் 27ஆம் தேதி வேறு யாரையாவது மீட் பண்ண போயிருக்கலாம். அப்படி இல்லைனா இவனையே மீட் பண்ண வந்திருக்கலாம். இவன் ஏதாவது அந்த ஜியாவை பண்ணியிருப்பானோ அப்படின்னு முதற்கட்டமாக போலீஸ் இந்த வாக்குமூலம் கொடுத்தவர் மேலேயே சந்தேகப்படவும் செஞ்சாங்க. அந்த ஆள்கிட்ட தொடர்ந்து விசாரணை பண்ணதுல உண்மைகள் இருக்குங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட விசாரணை பண்ணப்போ மேற்கொண்டு கூடுதலான தகவல்லாம் என்ன சொன்னார்னா, சார் அவள் டயர்டாக இருக்கிறத நான் பார்த்ததும் உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அப்போ அவள் என்கிட்ட என்ன சொன்னான்னா, என்னுடைய அம்மாவுடைய லைஃப் ஸ்டைலையே நான் மாற்றணும், என்னுடைய அம்மா இந்த ஹாங்காங்க்கு நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இங்கே வந்தாங்க. ஆனால் கடைசியில் அவங்க ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டாங்க. இப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே சமயம் நான் ஒரு மாடல் கிட்ட
போய் வேலை பார்த்தேன். அவங்க என்கிட்ட காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. அவங்க கிட்ட காசு கொடுக்கறதுக்காக ஒரு மாடலிங் கம்பெனில அந்த ஒரு காசு படி ஹாங்காங் டாலர் படி 50,000 வாங்கினேன். அதை இப்போதைக்கு என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால தான் நான் ஆன்லைன்ல இந்த மாதிரி ஆட்களை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சர்வீஸ் ஒன்று கொடுத்துக்கிட்டு வரேன். சீக்கிரமாவே அவங்களுடைய கடனை அடைச்சி என்னுடைய அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். அதே சமயம் எனக்கு கடன் கொடுத்த அந்த ஏஜென்சி கிட்ட இருந்து கால் வந்துச்சு. நீ மே மாசம் வாகல $10,000 வட்டியோட நீ கொடுக்கலனா உன்னுடைய வீடியோஸ், உன்னுடைய பிரைவேட் வீடியோஸ், உன்னை பத்தின சீக்ரெட்டான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க வெளியில ஓப்பனா பப்ளிக்கா வெளியிட்டுடுவோம். அதுக்கப்புறம் நீ ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவ அப்படின்னு என்னை மிரட்டினதாகவும் அந்த பணத்தை எப்படி கொடுக்க போறான் அப்படின்ற பயத்துல நான் இருக்கேன் அப்படின்னும், அதனால தான் நான் ரொம்ப டயர்டாகவும் சோகமாகவும் இருக்கேன் அப்படின்னு அன்னைக்கு என்கிட்ட ஜியா சொன்னா அப்படின்னு போலீஸ் கிட்ட இந்த ஆபாங் அப்படின்றவர் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இப்போ போலீஸ் அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ இவ இந்த பணம் வாங்குறதுக்காக தான் நிறைய கஸ்டமரா அடுத்தடுத்த நாட்களில் மீட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கா. அப்படி கடைசியாக இவ யாரையோ பார்க்க போன நேரத்தில் தான் அந்த ஆள் இவனை ஏதாவது பண்ணியிருக்கணும். அவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம், அந்த பொண்ணையுமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க. இதனால போலீஸ் அதிகாரிகள் அந்த பொண்ணு கடைசியா யார்கிட்டலாம் பேசினா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை எடுக்கிறாங்க. அப்படி பார்த்தா ஏப்ரல் 27 அதாவது அவ காணாம போனதா சொல்லப்பட்ட நாள் அன்னைக்கு மதியம் ஒரு 1 மணி வாக்குல பக்கத்துல உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனுடைய சுரங்கப்பாதை கிட்ட இருந்து ஒரு கால் ஒன்று போயிருந்திருக்கு. அதுவும் ஒரு அன்னோன் நம்பர் காலுக்கு போயிருந்திருக்கு. அந்த காலில் அவங்க 53 வினாடிகள் தான் பேசியிருக்காங்க. அதே சமயம் இவங்க கடைசியா யாரை கான்டாக்ட் பண்ணாங்களோ அந்த ஐடியோடைய ஐபி அட்ரஸ் லொகேஷனும் அந்த 1 மணிக்கு இந்த பொண்ணுக்கு கால் வந்த அந்த மொபைல் போனுடைய லொகேஷனும் ஒன்னா தான் காட்டி இருந்திருக்கு. இதனால நம்ம அந்த இடத்துக்கு போனா ஜியாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் அதுக்குண்டான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த கேஸை புரட்டி போடுற மாதிரியான இன்னொரு முக்கியமான ஒரு லீடை கொடுக்குற இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனும் போலீஸுக்கு அப்ப கிடைக்க ஆரம்பிச்சது. சரியா அந்த பொண்ணு காணாம போய் 1 வாரம் கழித்து மே 6, 2008 போலீஸ் ஆஃபீஸர் அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அங்கே போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பரபரப்பாக அந்த வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஆடே அப்படின்ற ஒரு 30 வயது இளைஞன் நுழைஞ்சிருந்திருக்காரு. அந்த இளைஞன் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, சார் எனக்கு 24 வயசுல டிங் சீ தாய் அப்படின்ற ஒருத்தன் இருக்கான். அவனும் நானும் 15 வருஷமா நண்பர்களா இருக்கோம். ஒன்னாதான் பல நாட்கள் வேலை பார்த்தோம். இப்போ அவன் கூட நான் வேலை பார்க்கல. ஆனா ஏப்ரல் 26 நைட்டு, அதாவது இந்த ஜியா காணாம போறதுக்கு முதல் நாள் வாகல நானும் இவனும் ஒரு மதுபான கடைக்கு போனோம். அங்க நிறைய நாங்க சரக்கு அடிச்சோம். பட் அந்த சரக்கு ஏறலன்னு இல்லீகல் சப்ஸ்டன்ஸை நாங்க எடுக்க ஆரம்பிச்சோம். இதனால போதை எங்களுக்கு ரொம்ப தலைக்கேறுனுச்சு. எங்களால கண்ணை கூட முழிக்க முடியாம, நடக்க கூட முடியாம பயங்கரமான ஒரு மயக்கத்துல இருந்தோம். ஆனாலுமே அடுத்த நாள் காலையில ஒரு 7 மணி வாகல எழுந்து நாங்க 2 பேரும் குட் பை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் இவன் அடுத்த நாள் எனக்கு கால் பண்ணி பேசும்போது, டேய் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நான் ஒரு பொண்ணை ஆன்லைன்ல மீட் பண்ணேன், அவளை வீட்டுக்கு வர வச்சு அவ கூட நான் ஒன்னா ஜாலியா இருக்கும்போது அவளை நான் கொன்னுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவளை துண்டு துண்டா வெட்டி பன்றி இறைச்சி கடையில நான் போட்டுட்டேன் அப்படின்னும், அவளுடைய முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காததுனால அவளுடைய தலையை மட்டும் தனியா வெட்டிட்டு அந்த தோலை தனியா உரிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற கடல்ல தூக்கி போட்டான் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொன்னதுமே இந்த நண்பனுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. என்னடா சொல்ற, இதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. பட் அந்த நேரத்துல போலீஸ் கிட்ட இதை சொல்ற நண்பன் வந்து என்ன நினைச்சிருக்கானா, இவன் சரியான போதையில இருக்கிறதுனால தான் இப்படி ஏதோ கட்டுக்கதை விடுறான், அப்படிலாம் ஏதோ நடந்திருக்காது அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதே மாதிரி தான் நேரில் பார்த்து பேசும்போது கூட அப்படிலாம் எதுவும் இல்லடா, நான் சும்மா சொன்னேன், உன்னை பிராங்க் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. பட் நாட்கள் நகர இந்த ஜியாங்கிற ஒரு பொண்ணு காணும் அப்படின்னும் ஆன்லைன்ல யாரையோ மீட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் காணாம போயிருக்காங்க அப்படின்ற செய்தி டிவி நியூஸ்ல இந்த பையன் பார்க்கும்போது தன்னுடைய நண்பனான இந்த டிங் சீ தாய்ங்கிறவன் சொன்ன டைம்லைன் கூட இந்த பெண் காணாம போன டைம்லைன் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. அப்ப கண்டிப்பா இவன் ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படின்னு அவர் சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு. ஸோ இதனால நாளை பின்ன நாம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல சந்தேகப்பட்டதும் இமிடியேட்டா போலீஸ் கிட்ட வந்து இந்த உண்மைகளை ஒன்னொன்னா கக்கவும் செஞ்சாரு.
ஸோ இப்போ இந்த ஆள் கொடுத்த அட்ரஸும் இன்னொன்னு அந்த லாஸ்ட் கால் போன லொகேஷன் கிடைச்சதுன்னு சொன்னல, இந்த 3 லொகேஷனுமே ஒரே இடமா தான் இருந்திருக்கு. ஸோ ஃபைனலி போலீஸ் அதிகாரிகள் அந்த குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சதுமே அவனுடைய பில்டிங்குள்ள நுழையிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா இவன் மட்டும்தான் ஒரு வீட்டில் தன்னந்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதே சமயம் அவனுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கம்ப்ளீட்டா சோதனை பண்ணும்போது தான் வீட்டுடைய பாத்ரூம்ல, தரையில, அங்க இருந்த பக்கெட்ல அப்படின்னு எல்லா இடங்களிலுமே ரத்தம் தெரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுடைய கம்ப்யூட்டர்ல ஒரு சில இடங்கள்ல ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. முக்கியமா சிடிலையும் மவுஸ்லயும் ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. அந்த பிளட் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணி லேப்ல டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அது காணாம போன ஜியாவுடையது அப்படின்னு பர்ஃபெக்டா 100% மேட்ச் ஆயிருந்திருக்கு. போலீஸ் ஆஃபீஸர் இமிடியேட்டா அந்த டிங் ஜி தாயை கைது பண்றாங்க. அதே சமயம் அவங்ககிட்ட விசாரணை பண்ணும்போது, ஆமா சார், அந்த பொண்ணு இங்க வந்ததெல்லாம் உண்மைதான், நானும் அவளை கொலை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அவளுடைய சடலத்தை பக்கத்துல இருக்கிற கடல்ல நான் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம நான் இந்த சடலத்தை அப்புறப்படுத்துறதுக்கு எனக்கு ஹியூச்சி அப்படின்ற ஒருத்தன் உதவி பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஸோ போலீஸ் ஆஃபீஸர் இமிடியேட்டா அவனுடைய கூட்டாளியான இந்த ஹியூச்சியுமே கைது பண்றாங்க. இதுக்கு நடுவுல மீடியாவில் என்ன பரபரப்பா பேசப்படுதுன்னா, இந்த டிங் ஜி தாய்ங்கிறவன் குரூப் செக்ஸ் பண்றதுக்காக தான் இந்த பொண்ணை இன்வைட் பண்ணியிருந்திருக்கான். அந்த நேரத்துல தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. ஸோ இதனால இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இவனும் இவனுடைய நண்பனும் சேர்ந்து அந்த பொண்ணை வெட்டி கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. பட் இது எல்லாமே உண்மையா பொய்யாங்கிறத மறுபடியுமே போலீஸ் ஆஃபீஸர் இவங்கிட்ட விசாரணை பண்ணப்போ தான் தெரிய வந்துச்சு. ஆரம்பத்தில் அவன் அந்த பொண்ணை கடல்ல தூக்கி போட்டதா சொன்னான். அந்த இடத்துல போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர் தேடி பார்க்குறாங்க. பட் எங்க தேடியுமே அந்த பொண்ணுடைய சடலத்தை போலீஸ் ஆஃபீஸரால் கண்டுபிடிக்கவே முடியல. இதனால அவனுடைய நண்பன் கிட்ட என்ன மாதிரி சொன்னானோ அதை தான் இவன் பண்ணியிருப்பான் அப்படின்ற சந்தேகமும் போலீஸுக்கு எழுந்துச்சு. அதுக்கான காரணம் பாத்ரூம்ல தெரிச்சிருந்த அந்த ரத்தங்கள் தான். ஸோ இதனால அவங்ககிட்ட மறுபடியுமே விசாரணை பண்ணும்போது என்ன சொல்றானா, ஆமா சார், அன்னைக்கு ஏப்ரல் 27 நான் அவளை கான்டாக்ட் பண்ணியிருந்ததா, ஆனா அன்னைக்கு நான் சரியான போதையில இருந்தேன். ஏற்கனவே முதல் நாள் சரக்கு அடிச்சுட்டு சில இல்லீகல் போதை மருந்துகள்லாம் எடுத்ததுனால நான் ரொம்பவே போதையில இருந்தேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது கூட எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. அவளையுமே அந்த போதையிலேயே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தோம். அவ திடீர்னு அவளுடைய மூஞ்ச பார்த்ததுமே எனக்கு கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. எனக்கு ஒரு சில நினைவுகள் மட்டும்தான் இருக்கு. அவளை கழுத்தை நெரிச்சா, அவளை கொலை பண்ண, அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் எப்படி கொலை பண்ணா, வேற என்னென்னலாம் பண்ணா அப்படின்ற எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ இவன் பயங்கர போதையில இருந்திருக்கான். அப்போ அவனுக்கு நடந்த எதுவுமே அன்னைக்கு ஞாபகத்திலே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த போதையிலேயே என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் பாத்ரூம்க்கு இழுத்துட்டு போயிட்டு அவளுடைய உடம்புல இருந்து ஒரு சொட்டு கூட ரத்தம் இருக்காத அளவுக்கு மொத்தத்தையும் வெளியேற்றி இருந்திருக்கான். அதுக்கே ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிட்டுன்னு சொல்லியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுடைய சடலத்தை துண்டு துண்டா பீஸா போட்டு பாத்ரூம் டாய்லெட்ல எந்த அளவுக்கு அனுப்ப முடியுமோ ஃப்ளஷ் பண்ணி அந்த அளவுக்கான சதைகள் மட்டுமே அனுப்பியிருந்திருக்கான். அதே சமயம் அவளுடைய எலும்புகளை மட்டும் கழிச்சு தனியா வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் தலையை வெட்டி அந்த முகத்தோலையுமே கம்ப்ளீட்டா உரிச்சு அதை தனியா பேக் பண்ணி பஸ்ல இவன் டிராவல் பண்ணி பக்கத்துல இருக்கிற பீச்சில் போயிட்டு கடல்ல தூக்கி போட்டுட்டு வந்திருக்கான். பஸ்ல எதுக்காக இவன் டிராவல் பண்றானா, அப்பதான் போலீஸ் சந்தேகத்தின் அடிப்படையில் யாருமே செக் பண்ண மாட்டாங்க, இவன் மேலேயும் சந்தேகம் வராது அப்படின்னு நினைச்சிருக்கான். அதுக்கப்புறம் இந்த எலும்புகளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் பக்கத்துல இருக்கிற பன்றி இறைச்சி கடையில வேஸ்ட் பக்கெட்ல பார்த்தா பன்றிகளுடைய சில எலும்புகளை கடைக்காரங்க போட்டு வச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு மனுஷனுடைய எலும்பு மாதிரி இருக்கும். ஸோ இந்த எலும்புகளையும் அதுக்குள்ள போட்டுட்டா நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு அதே ஏரியாவில் இருக்கிற 2 கடையில போயிட்டு இவன் இந்த எலும்புகளை தூக்கி போட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் தன்னுடைய நண்பன் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்கான். பட் அதுக்கப்புறம் கேட்டா இல்லைன்னு சொல்லி சமாளிச்சு இருந்திருக்கான். பட் போலீஸ் ஆஃபீஸர் இவங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதும் மிரண்டு போய் இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கற்பனையில கூட யாருமே இப்படி நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை தான் இந்த 24 வயசு பையன் பண்ணியிருக்கான். ஆரம்பத்தில் இந்த செய்தி வெளியானதுமே பன்றி இறைச்சி கடையில அந்த மாமிசத்தை வாங்குறதுக்கு மக்கள் ஒரு பெரிய தயக்கத்தை காட்டவும் செஞ்சாங்க. எந்த கடையில எப்படி கலந்து மக்கள் கிட்ட போனுச்சோ அப்படின்னு சில வதந்திகளும் சில பயமும் மக்களிடையே பரவி தான் இருந்துச்சு. பட் அது எல்லாத்துக்குமே போலீஸ் ஆபீசர் அவங்களுடைய பிரஸ் மீட் மூலியமா முற்றுப்புள்ளி வச்சாங்க. பட் அதே சமயம் இவன் குற்றவாளியா இல்லையாங்கிறது நிரூபிக்கிறது எதுனா அந்த பொண்ணுடைய உடற்பாகங்கள் மட்டும்தான். அது கிடைச்சாதான் இவனுக்கான தண்டனையை நம்ம ஸ்ட்ராங்கா வாங்கி தர முடியும்னு போலீஸ் நினைச்சாங்க. இதனால அந்த கறி கடையில போயிட்டு விசாரிக்கும் போது, சார் நாங்க அந்த வேஸ்டேஜ்லாம் இங்க இருக்கிற ட்ரைனேஜ்லயே நாங்க கொட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அந்த ட்ரைனேஜ் எந்தெந்த வழியாலாம் போகுதோ அந்த வழியா போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க ஒரு இடத்துல ஒரு அடப்பு ஒண்ணு இருந்திருக்கு. சோ அதை கவனிச்ச போலீஸ் ஆபீசர் மேன்ஹோல் வழியா ஒரு ஆளை அனுப்பி அங்க இருக்கிறத சுத்தம் பண்ணி பாக்குறாங்க. அப்போ போலீஸுக்கு சில எலும்புகள் கிடைச்சிருந்திருக்கு. அதே சமயம் கடல்ல தூக்கி போட்டதா சொல்லப்பட்ட அந்த தலை கடைசி வரைக்கும் போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ அவங்களுக்கு கிடைச்ச சில எலும்பு துண்டுகள், சில உடற்பாகங்கள் மட்டும் லேபுக்கு அனுப்பி இந்த ஜியாவுடைய அம்மாவுடைய டிஎன்ஏ கூட
மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகவும் செய்யுது. இதற்கு நடுவில் இவன் என்ன சொல்லியிருந்திருக்கானா, தனக்கு வந்து இந்த போதை பழக்கத்தில் ரொம்ப அடிமையாக இருந்ததுனால அது எடுக்கும்போது ஒரு டிசார்டர் மாதிரி வந்துச்சு. அதனால தான் எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளை நான் கொலை பண்ணிட்டேன். அது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் மருத்துவர்கள் அவனை சோதனை பண்ணி பார்த்துட்டு அப்படிப்பட்ட ஒரு டிசார்டர் அவனுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபைனலி போலீஸ் அதிகாரிகள் இவனை கைது பண்ணி அவனுக்கு எதிராக இருக்கிற எல்லா ஆதாரத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணாங்க. இறுதியாக ஒரு சில மாதத்திலேயே அவனுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு. தற்போதைக்கு இவன் ஜெயிலில் தான் கம்மியாக நிற்கிட்டு இருக்கான். அவனுடைய நண்பர்களும் போலீஸ் ஆஃபீஸரும் பின் நாட்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் சின்ன வயதுல இருந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே சமயம் அவன் பயங்கர கோபக்காரன் அப்படின்னும் பயங்கரமான சோம்பேறி அப்படின்னும் சொல்கிறாங்க. மேற்கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட நிறைய சண்டைகள்லாம் போடுவான். பணத்தை வாங்கிட்டு சரியாக செட்டில் பண்ண மாட்டான். வெட்டி வம்புல தான் அடிக்கடி ஈடுபட்டுட்டு வருவான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவனுடைய மனநிலை இந்த அளவுக்கு மாறுவதற்கு இன்னொரு காரணமாக என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இவன் சின்ன வயதில் இவனுடைய அம்மா கூட சீனாவுக்கு ஒரு டூர் போயிருந்த நேரத்தில் யதார்த்தமாக அவனுடைய அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ இவனுடைய தலையிலையும் அடிபட்டதாகவும் சொல்லப்படுது. அவன் அம்மாவுடைய இறப்பை கண்ணு முன்னால பார்த்ததுனால அவன் நாளை பின்ன தனிமையாவே வளர ஆரம்பிச்சான். அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் இல்லாம வளர ஆரம்பிச்சான். ஸோ இதனால தான் அவன் பயங்கரமா கெட்ட பழக்கத்துக்கும் உள்ளாகி அதிகமா போதை எடுத்து அதுக்கு அடிமையாகவும் இப்படிப்பட்ட ஒரு கொலையை பண்றதுக்கான மனப்பான்மைக்குமே போயிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. இந்த போதை ஒரு மனுஷனை என்ன வேணாலும் பண்ண வைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த சம்பவம். அந்த பொண்ணு தன்னுடைய படிப்பை விட்டுட்டு தன்னுடைய அம்மாவுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னு அவங்க நினைச்சதெல்லாம் ஓகே தான். பட் தவறான பாதையை அவங்க சூஸ் பண்ணி சீக்கிரமா குறுக்கு வழியில நம்ம சம்பாதிக்கலாம்னு நினைச்சு ஒரு ஆள்கிட்ட போய் ஏமாந்து அந்த பணத்தை செட்டில் பண்றதுக்காக மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடியே பல ஆண்களை மீட் பண்ணி அவங்க கூட பிசிக்கல் கான்டாக்ட்ல இருந்து கடைசியில இந்த மாதிரியான ஒரு போதை மிருகத்துக்கிட்ட மாட்டி தன்னுடைய உயிரை தேவையில்லாம இவங்க மாச்சிக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சரை போய் மீட் பண்றது என்னைக்குமே ஒரு ஆபத்து தான். பட் அந்த ஆபத்தை பத்தி உணராம இந்த பொண்ணு அசால்ட்டா நிறைய ஆண்களை போய் மீட் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் படத்துலையும் விக்ரம் படத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த போதையால் என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஒரு சில சீனில் வந்து சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு பல கிரைம் நடக்குதுன்னா அது போதையில் இருக்கும்போது தான். அது வெட்டுக்குத்தாக இருக்கட்டும், செயின் ராபரியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் போதையில் இருக்கும்போது தான் அந்த ஆட்கள் எல்லாம் இந்த கிரைமையே பண்ணுறாங்க. ஸோ இந்த போதையில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறது அம்மாவா, தங்கச்சியா, தன்னுடைய நண்பனுடைய உறவினர்களா அப்படின்னு எதுவுமே தெரியாது. அந்த போதையை அதிகமாக தலைக்கேறுனுச்சுன்னா ஒரு மிருகம் மாதிரி, குரங்கு மாதிரிலாம் மாறிடுவான் அப்படின்ற மாதிரியான காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது முழுக்க முழுக்க உண்மைதான். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த சம்பவம். ஜியாவுடைய சைடில் இருந்து பார்க்கும்போதும் ஸ்ட்ரேஞ்சரை நம்ம போய் தனியாக போய் மீட் பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு தவறான பாதைக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த டிங் மூலியமா இப்படிப்பட்ட ஒரு போதைக்கு அடிமையாகிடக்கூடாது. அப்படி அடிமையாகனா நல்லா இருக்கிற நம்ம எந்நேரம் வேணாலும் மிருகமாக மாறலாம் அப்படிங்கிறத நிச்சயமா இவர்களுடைய கதை மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு தவறான பழக்க வழக்கம், தவறான பாதை, தவறான முறையில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற எண்ணம் எல்லாமே அது உங்களை பெரிய ஆபத்தில் தான் போய் கொண்டே சேர்க்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குன்னு கிடைக்கிற அந்த வருமானத்திலேயோ, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வேலை மூலமா கிடைக்கிற வருமானத்திலேயோ சந்தோஷமா உங்களை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தவறான பாதையையும் சூஸ் பண்ணாதீங்க, தவறான பழக்க வழக்கத்துக்கும் அடிமையாயிடாதீங்க. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஏதாவது கேஸ் பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்முடைய இன்ஸ்டாகிராம்லயும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா அந்த வீடியோவை நான் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.